2022லேருந்து 2025க்குள்ளேயே 20% வந்து ஷூட்டிங்லாம் வந்து கம்மியாயிடுச்சுன்றாங்க ஹாலிவுட்டில். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய ஸ்டூடியோஸு, ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ஷூட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த யூகே, ஜெர்மனி, கனடா, நியூசிலாந்து அங்கெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா, அங்கே வந்து நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி லேபர் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்றாங்க. இந்த லைட் மேன்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் டீம்லாம் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ ஃபாரின் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் ஹை லெவல் மீட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தேன். அதில் என்ன தெரியுதுன்னா, ஹாலிவுட் வந்து செத்துட்ருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செத்துட்ருக்கு. இப்போ நம்ம எதாவது பண்ணி ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடியோ வந்து வெளியூரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100% டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எப்பட்றா இதுக்கு டேக்ஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட்ஸ்க்குலாம் டேக்ஸ் போடுறது டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு ஃபோனோ, ஒரு கம்ப்யூட்டரோ, இல்லை புக்கோ அந்த மாதிரி இதுனா நம்ம டேக்ஸ் போடலாம். இது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு எப்படி டேக்ஸ் பண்ணுவாங்க? இப்போ ஒரு படத்தோட பட்ஜெட்டுக்கு டேக்ஸ் போடுவாங்களா? இப்போ படம் ரிலீஸ் ஆகி வர பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு டேக்ஸ் போடுவாங்களா? அந்த மாதிரி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ இங்கேயே எடுக்கலாம் படம், ஆனால் வந்து காசு கம்மி பண்ணுறதுக்காக வெளியூரில் போய் எடுக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். இப்போ மிஷன் இம்பாசிபிள்லாம் ஒரு சீனும் வந்து வேற வேற ஊரில் இருக்கும். அந்த படம் வந்து அமெரிக்கா பேஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா ஊருக்கும் போய் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ எப்படி டேக்ஸ் போடுவாங்க? எந்தெந்த சீன்லாம் வந்து வெளியூரில் இருக்கும் அந்த சீனுக்கு மட்டும் டேக்ஸ் போடுவாங்களா? அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இப்போ கலாய்ச்சிட்டு இருக்காங்க.